ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் ஆண்டனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுடைய மனசில் அளவில்லாத ஒரு சந்தோஷம், ஆனந்தத்தில் நிலாவை ஹக் பண்ணி எல்லார் முன்னாடியும் அப்படி சந்தோஷப்படுறாரு. நிலாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் படுறாங்க. சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு சைடு இவங்க எல்லாருமே இன்னொரு விஷயத்த மறந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக சோழனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கோவத்தில் டிவோர்ஸ் வாங்கின நிலா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் மெய் மறந்துட்டாங்களே தவிர அவருடைய அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன விஷயத்த யாருமே யோசிக்காமல் போயிட்டாங்க. நிலா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அதுவே சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்களே தவிர அவருடைய அப்பா எப்படி சட்டுன்னு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ஸோ அதை சுத்தமாக எல்லாருமே மறந்துட்டாங்க. இப்போது இன்னொரு சைடு தேனை கூப்பிட்டுட்டு நேராக அவர் இருந்த வீட்டுக்கே திரும்பவும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா கார்கியெல்லாம் நிலோடைய அப்போ தூக்கி போடுறாரு. அங்கே சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எதுக்குங்க கோவப்படுறீங்க? ஆமாம், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க நிலா சரின்னு சொன்னதும் நீங்களும் எப்படிங்க அதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டு வந்தீங்க? அவளை 4 போடு போட்டு நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வரலாம் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே சரின்னு வந்து நிற்கிறீங்களே. அவனும் நிலா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னும் பல்ல இழிச்சிட்டு வரான். அந்த குடும்பத்தை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது. முக்கியமாக அவனை பார்த்தாலே எனக்கு ஆகவே மாட்டேங்குது. போயும் அந்த கேடு கெட்டவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு வந்தீங்களே. திரும்பவும் நம்ம பொண்ணு அந்த வீட்டில் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறான்னு நினச்சாரு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுதுங்க. எப்படிங்க நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வந்தீங்க? நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்றத என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியலங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நிலா நம்ம பொண்ணுங்க, அதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, எப்படியாச்சும் பேசி கூட்டிகிட்டு போயிடலான்னா இப்படி அவங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அவங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உடனே தேதியெல்லாம் குறித்து அடுத்த வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? நம்ம பொண்ணுக்கு நம்ம வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா என்ன? வசதி இல்லையா, பணம் இல்லையா, எப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம பொண்ணை நம்ம கட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்னமோ திரும்ப போய் அந்த பாதாள குழியிலே விழுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே திரும்பவும் கல்யாணம் பண்ணிட்டு வாக்கப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காளே, இவளுக்கு லூஸ் ஆங்க அப்படின்னு அவங்க அம்மா கேள்வி மேலே கேள்வியாக அவள் அப்பாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தேனே, உன்னை விட எனக்கு பல மடங்கு ஆத்திரமும் கோபமும் இருக்குது. ஆனால் உன்னை மாதிரி நானும் புலம்பி தள்ளுனா எல்லாமே சரியாக போயிடுமா? இது நம்ம புலம்பி தள்ளுறதுக்கான நேரம் இல்லை, நிதானமாக யோசிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கே சரின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்றாங்க. எல்லாம் காரணமாக தான் தேனு. அந்த சோழன் பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு கூட துளி கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா அது ஒரு காரணம் இருக்குது அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? என்ன காரணம்? அதானே நான் தான் நினச்சேனே, நீங்களாச்சு அவனுக்கு திரும்பவும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சரின்னு சொல்லியிருப்பீங்களா என்னன்னு யோசித்தேன். சொல்லுங்கள், என்ன பிளானோட நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. நிலவுடைய அம்மா அவங்களுடைய அப்பாவை. ஆமாம் தேனு, அவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் நம்ம பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், ஆனால் அதை நடத்த விட மாட்டேன். என்னை பற்றி இன்னும் அவங்க யாருக்கும் சரியாக தெரியல. நான் யாருன்றதை அவங்களுக்கு காட்டுறேன். நானும் பொறுத்து போயிட்டேன். கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி அவளுக்கு அவ்வளோ எடுத்து சொல்கிறேன். ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு நிலா நம்ம பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டேன்றா. நம்ம கூட தனியாக பேச கூட வர பயப்படுறா. அப்படின்னா இவளெல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு மிரட்டி இழுக்க முடியாது, விட்டு தான் பிடிக்கணும் தேனு. நம்ம முதல்ல யோசிச்ச மாதிரி. அதனால தான் நான் இப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களுடைய ரூட்டில் போய் நம்ம பொண்ணை நாம் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு தான் நான் இப்போ பிளான் பண்ணி யோசிச்சு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க. அவ்வளோ நம்ம சொல்லியும் அவள் ஒரு வார்த்தை கூட நம்ம மதித்து நம்மக்கிட்ட பேசவே மாட்டேன்றா. அந்த வீட்டில் இருக்க அப்படின்ற சொல்கிறதுலையே உறுதியாக இருக்கா அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுடைய அம்மாவும் அவருடைய அப்பாவுமே போகட்டும், ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவங்களும் பார்க்கட்டும், நம்மளும் போய் நிற்போம், கடைசியில் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க,
என்னங்க வரதட்சணை ஏதாச்சும் கேட்டு அவங்கள லாக் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வக்கில்ல, அதனால் விட்டுருவாங்களா அப்படின்னு. என்ன தேனு நீ, அப்படியெல்லாம் இந்த காலத்தில் யார் நடந்துக்க போகிறான்? அதை கேட்டாலும் இல்லை கொடுக்கறதுக்கு தான் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்களா? அது எதுவும் இல்லைனாலையும் பொண்ணு போதும் எல்லாத்தையும் பேசி கெடுத்து விடுறதுக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் பழைய டெக்னிக், நீ வார வேணும்னா அப்படின்றாங்க. சரிங்க என்னமோ, ஆனால் நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு எது சரியோ அதை நீங்கள் செஞ்சால் சரி. அந்த குடும்பத்தில் அவள் வாக்கப்பட்டு போகக்கூடாது. திரும்பவும் அந்த வீட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கிற நிலமை வந்துடக்கூடாது. அந்த ஆளுக்கு போய் சம்மந்தியை சே நினச்ச கூட பார்க்க முடியல. அப்படியே அருவெறுப்பாக இருக்குது. சே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு? விவாகரத்தான பொண்ணை ஏமாற்றி மயக்கி அந்த வீட்டிலே வச்சுருக்காங்க. பத்தாததுக்கு மருமகளேன்னு அந்த ஆள் பேசுகிற பேச்சு இருக்கே, அதெல்லாம் கேட்கவே நாக்கு கூசுதுங்க எனக்கு. வேண்டவே வேண்டாங்க. நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கிறது தான் சரி, அவளை என்னாலன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவுடைய அப்பா ஓகே சொல்வாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் பேசி முடித்து சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறமா தான் சோழன் வந்து இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாரு. நிலா, உன் அப்பாவே முதல்ல உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கணும் அப்படின்றதுல பிடிவாதமாக இருந்தார். கடைசியில் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இதில் ஏதாச்சும் அவர் வில்லங்கம் பண்ணுவாரா அப்படின்றாங்க. என்ன ஆனாலும் சரி, சோழன் வில்லங்கம் வந்தாலும் சரி, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டத்தை நிறுத்தவே கூடாது. அன்னைக்கு நாம் குறித்த தேதியில் வெள்ளிக்கிழமை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு. என் அண்ணனுக்கும் என் அன்னிக்கும் இந்நேரம் விஷயத்த சொல்லி எப்படியும் அவங்களையும் இங்கே வர வைப்பாங்க. அடுத்தடுத்து ஆக வேண்டிய காரியங்களெல்லாம் நாம் தான் பார்க்கணும். சரி, நாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நீலா சொல்கிறாங்க. சரிப்பா நிலா, நீயே சொல்லிட்டுல, இதுக்கப்புறம் என்னப்பா நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு? பாண்டி, பல்லவா, இனி எல்லா வேலைகளும் நாம் தான் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ சோழன் மாப்பிள்ளை, அவனை செய்ய விடக்கூடாது அப்படின்னுட்டு இருக்காங்க. அண்ணே, என்னென்ன எல்லாரோடைய கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை செய்கிறேன்னா என் கல்யாணத்துக்கு செய்ய மாட்டேனா? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? விட்டால் இப்போவே நிலாக்கலத்தில் தாலி கட்ட நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. டேய் பறக்காதடா, அதான் 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்துருக்குல்ல, ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு நம்ம நடேசன் கூட சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ லவ் அண்ணி மேலே அண்ணனுக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு சரின்னு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. இவங்களும் நைட்டு முழுக்க சாப்பிட்டுட்டு தூங்கலானாலும் தூக்கமே வராமல் நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மறுநாள் காலையில் வந்து வழக்கம் போல் எந்திரிச்சு எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சோழனும் வழக்கத்துக்கு மாறாக இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நடந்துக்கிறாங்க. ஏன்னா நிலா இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அதிக உரிமை எடுத்துக்கிறாரு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் கூட நினைக்கிறாங்க, இவனே இவனுக்கு எடுத்துக்க போகிறான், நிலாக்கிட்ட இப்படிலாம் நடந்து ஏதாச்சும் பண்ணிட போகிறான், நிலா கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தான்னா ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பாண்டிக்கும் பல்லவனுக்கும் தோணுது. அண்ணன் ரொம்ப ஓவராக போகுது இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் கூட சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, அண்ணா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டாமா? இன்னும் வெள்ளிக்கிழமை தான் இருக்குது, நம்ம ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாத்துக்கும் மற்றதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இப்போவே துணியெல்லாம் எடுத்தால் தானே நிலாவுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கரெக்டாக இருக்கும். அதுவும் ஏதாச்சும் கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனால் பாண்டி, இங்கே பாருடா, ஒரு கேமராமேன் ஏற்பாடு பண்ணிடு. எங்களுடைய கல்யாணம் சின்னதாக நடந்தாலும் சிம்பிளாக நடந்தாலும் லைஃப் லாங் மெமரியாக இருக்கணும். நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஏற்பாடு பண்ணிவிடு. அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்து சின்னதாக ஒரு ஆல்பம் மாதிரி போட்டுவிடணும் அப்படின்றாங்க. சரிடா, சரி ஏற்பாடு பண்ணிடுறேன், சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு பாண்டியும் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அப்புறம் கோயிலில் உனக்கு ஏற்பாடு பண்ணோம் இல்லைண்ணே, அதே கோயிலில் ஏற்பாடு பண்ணிடலாம், ஐயர் கூட அவரையே வச்சிடலாண்ணே, ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே அப்படின்னு அறக்க பறக்க சோழன் எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறாங்க. நிலாவும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே பேசுறது கிடையாது, அமைதியாக தான் இருக்காங்க. இங்கே தூங்கி எழுந்திரிச்சா அவருடைய நிலாவுடைய அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவரால் நைட்டு கூட நிம்மதியாக தூங்க முடியல. அவங்க அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னங்க இப்படி இருக்கீங்க, சரியாக தூங்கலையா நீங்கள் அப்படின்றாங்க. எங்கே தேனு, தூக்கம் வந்தால் தானே தூங்குறதுக்கு, தூக்கமே வரல தேனு அப்படின்றாங்க. எப்படி வரும், அங்கே எவனோ ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க தேனுமே. அதுக்கப்புறம் தான் நிலாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகாததுனால மதி அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. ஏங்க மதி தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு. நம்ம தான் நிலாவை கூட்டிகிட்டு வரோன்னு சொன்னோம்ல, இன்னும் போகவே இல்லைல்ல, அதான் சரி எடுத்து பேசு அப்படின்றாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்றாரு தாஸு. அப்போ தான் அத்தை அப்படின்றாங்க. சொல்லு மதிய அப்படின்னு. என்ன அத்தை
இன்னும் நீங்கள் வரவே இல்லை, என்னாச்சு? வழியில் ஏதாச்சும் ப்ராப்ளமா அத்தை? நிலாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறோன்னு நேற்று காலையிலே சொன்னீங்க. நேற்று ஈவினிங்கே நீங்கள் வந்திருக்கணும். சரி, ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்பீங்க, ஈவினிங் கிளம்புவீங்க, காலையிலக்குள்ளே வந்துடுவீங்க, நைட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா இன்னமும் நீங்கள் இங்கே வரவே இல்லை. என்னாச்சத்தை அப்படின்றாங்க. என்னத்தை மதி சொல்கிறது, நம்ம நினைக்கிறத ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றா இல்லை இருக்குது அப்படின்றாங்க. மா என்னாச்சும்மா, ஏன் இப்படி பேசுகிற, டல்லாக இருக்க அப்படின்றாங்க. நீ எங்கே தான் இருக்கியா தாசு அப்படின்னு. ஆமாம் சொல்லுமா, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்றாங்க. பக்கத்தில் தான் இருக்காரு தாசு அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. என்னத்தை தாசு சொல்கிறது, உனக்கு பின்னாடி ஒருத்தி பிறந்தாலே அவள் பண்ணுற டென்ஷன்னால் எங்களுக்கு பிபி அதிகமாகி சீக்கிரமாக போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு அப்படின்றாரு அவருடைய அப்பா. மாமா, ஐயோ மாமா என்ன சொல்கிறீங்க? அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. மா என்னம்மா, நிலா என்ன பண்ணா அப்படின்றாரு. ஆமாம் தாசு, அவளை கூட்டிகிட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நாளைக்கு காலையில் கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அவளை காலையில் ஆளை காணோம். அப்புறமா போய் பார்த்தா அங்கே போய் திரும்பவும் உட்காந்துட்ருக்கா. அத்தனை தடவை போய் கூப்பிடுறோம், வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக பிடிக்கிறா தாசு. அவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கப்புறமோ இப்போ என்ன உங்களுக்கு, சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது தானே பிரச்சனை, பேசாமல் எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு எங்ககிட்டயே கேட்குறா தாசு. உன் அப்பாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வர வெள்ளிக்கிழமையே எல்லாத்தையும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க தாசு அப்படின்றாங்க அவங்க அம்மா. இதை கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு தாசு. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? நிலாவா? நிலா போய் எப்படி அப்படின்றாங்க. அவளை இங்கேருந்த ஒரு வருஷத்தில் நல்லா மாற்றி வச்சுருக்காங்க மதி. அவள் டோட்டலாக அந்த குடும்பத்து பக்கம் தான் நிற்கிறா. அங்கே எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே மாட்டேன்றா. அந்த சோழனை தான் கல்யாணம் பண்ணி பிடிவாதமாக ஒத்த காலில் நிற்கிறான். நானும் உன் மாமாவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்னோம். கடைசியில் உன் மாமா தான் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்பா அவள் தான் லூசுத்தனமாக ஏதோ கேட்குறா அப்படின்னா நீங்களும் ஏன்ப்பா சரின்னு சொன்னீங்க, 4 போடு போட்டு இழுத்துட்டு வந்திருக்கலாம்லப்பா அப்படின்றாங்க. அப்படியே உன் அப்பா எல்லாத்தையும் மீறி அவளை அடித்து இழுத்துட்டு வரலான்னு நினச்சா அங்கே இருக்கிற தடி மடங்க விடுவானுங்களா? ஏதாச்சும் தேவையில்லாமல் பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாமல் உன் அப்பாவும் சரின்னு சொன்னதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி சோழனை நிலாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். நிலா நம்ம கூட தான் வருவாருன்னு உன் அப்பா சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறாரோ தெரியல தாசு அப்படின்றாங்க. மா அப்பா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக அப்பா ஏதாச்சும் பண்ணுவார், நீ டென்ஷன் ஆகிக்காதம்மா அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் இன்னும் வரலையேன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்து போயிருக்கு. நாங்கள் ஏதாச்சும் அங்கே வரணுமா அத்தை? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்றாங்க. ஆமாம் தாசு, நீ மதியம் கூப்பிட்டு இப்போவே இங்கே கிளம்பி வா அப்படின்றாங்க. அப்போ பிஸ்னஸ் எல்லாம் போட்டபடி எப்படிப்பா அப்படின்றாங்க. அதுவும் அவனுக்காக அவெல்லாம் ஒரு வர்த்தே இல்லை, அவனுக்காக அங்கே வந்து பிஸ்னஸை விட்டுட்டு எப்படிப்பா அப்படின்றாங்க. தாசு இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், நம்ம உன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம். நீ இங்கே வந்து தான் ஆகணும். அங்கே பிஏவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நீ கிளம்பி முதல்ல வா, பாப்பாவையும் மதியையும் கூப்பிட்டுட்டு பத்திரமா வந்து சேருங்க அப்படின்றாங்க. சரிங்கப்பா, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரின்னு அதுக்கப்புறம் இவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சேரனனுக்கு துணி எடுத்த கடையிலே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து சோழன் வந்து இன்னமும் சேரனுடைய கல்யாணத்துக்கு வாங்கின பணத்தை டிக்கெட் புக் பண்ணாங்களே தவிர ஃப்ளைட்டில் போகிறதுக்கு சந்தாவை பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை. அதனால் தள்ளிக்கிட்டே போய் அடுத்தடுத்த பிரச்சனை நடந்ததுனால அந்த பணத்தை அப்படியே வச்சுருக்காங்க. அதை எடுத்து நம்மளுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சோழன் முடிவு பண்ணி அந்த பணத்துலேருந்து கொஞ்சத்தை தான் இப்போதைக்கு துணி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. அப்பா என்னப்பா போயிட்டு வந்துடலாமா அப்படின்றாங்க. என் மருமக கல்யாணத்தை நான் முன்னே நின்று நடத்தி வைக்காமல் யார் நடத்துவான்? நான் தானே முன்னே நிற்கணும் எல்லாத்துக்குமே, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு நடேசனும் வராரு. எல்லாருமே சேர்ந்து போய் துணி கடையில் நிற்கிறாங்க. நிலா அம்மா அப்பாவையும் ஒரு வார்த்தை சொல்லணுமாப்பா, கூப்பிடணும்ல, அதுவும் ஒரு முறைதானப்பா, நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுடியா அப்படின்றாங்க. சரிங்கண்ணே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா துணி கடையில் நின்றுக்கிட்டு நிலா அவருடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க நம்ம பொண்ணு தாங்க ஃபோன் பண்ணுறா அப்படின்னு எடுத்து பேசத்தையில என்னென்னு கேளு அப்படின்றாங்க. அட்டன் பண்ணி அமைதியாகவே நிற்கிறாங்க. அம்மா அப்படின்றாங்க. சொல்லு, லைனில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. என் மேலே கோவத்தில் இருக்கியா அப்படின்னு. பின்ன நீ பண்ண வேலைக்கு கோவப்படாமல் என்னடி பண்ணுவாங்க அப்படின்றாங்க.
நான் அப்பா கிட்ட பேச தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் இப்படி கோவமாக பேசாதீங்க. அப்பா இருக்கிறாரா அப்படின்றாங்க. இங்கே தான் இருக்கிறாரு. ஸ்பீக்கரில் போடுறான் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லிவிட்டு ஸ்பீக்கரில் போடுறான். அப்பா, நான் சோழன் வீட்டில் எல்லாருமே சேரன் எல்லாருமே துணி எடுக்க துணி கடிக்க வந்திருக்குறோம்ப்பா. நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன். நீங்களும் அம்மாவும் வந்துடுறீங்களா அப்படின்றாங்க. புரியாமல் இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. அப்போ தான் எதுக்கு இப்போ துணி கடைக்கு வரணும் திடீர்னு அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, ஜவுளி எடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம், நீங்களும் வாங்க அப்படின்றாங்க. ஏண்டி அதுக்குன்னு இவ்வளோ அவசரமாவா அப்படின்றாங்க. எல்லாரும் ஃப்ரீயாக எடுத்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதான் நமக்கு டைம் இல்லைல்ல, வந்துடுறீங்களாம்மா அப்படின்றாங்க. சரிம்மா நிலா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாரு. ஏங்க அவள் கூப்பிடுறா, நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. பேச்சுக்கு தாங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே துணி கடைக்கு போயிட்டு அங்கே நின்றுட்டு தான் கால் பண்ணுறா அப்படின்றாங்க. புரியுது தேனே, நம்ம பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கணும். அப்படின்னா அங்கே போய் தான் ஆகணும். நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது, வா கிளம்பலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்ட உடனே இவங்களும் கிளம்பி ரெடியாக அவங்க இருக்கிற கடைக்கு போகிறாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா அம்மா அப்பா வந்துட்டாங்கப்பான உடனே அப்பா வாங்கப்பா அப்படின்றாங்க. சரிம்மா நிலா எடுத்துட்டிங்களா அப்படின்றாங்க. நீங்கள் வராது எப்படிப்பா? இன்னும் இல்லை வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே எல்லோரும் போய் ஜவுளி எடுக்க போகிறாங்க. புடவை பார்க்குறத மாதிரி நிலாவுக்கு பிடிச்ச புடவையா சோழன் எடுத்துக்க சொல்கிறாரு. நிலா இதை பாரு அப்படின்றாங்க. ஆமாம் இதெல்லாம் என்னடி புடவை அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நல்லதாம்மா இருக்குது அப்படின்றாங்க. சரி நிலா, உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேறு பார்க்கலாம், அதான் அம்மாவுக்கு பிடிக்கலல்ல, ஏங்க அந்த புடவை எடுங்க, அது எவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையும் ரேட் கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு இது 3000, இது 4000, இது 6000, இது 10,000 அப்படின்னு அப்படியே ரேட் சொல்லிகிட்டே போகிறாரு. அப்போ தான் இங்கே தேன் இருந்துக்கிட்டு என்ன நிலா இது, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், ஒரு முகூர்த்த புடவை கூட நல்லா காஸ்ட்லியாக எடுக்க வேணாமா? எப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து தான் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுப்பாங்க. அதை நல்லா பெருசாக நிறைய அமௌண்ட் போட்டு எடுக்க வேண்டாமா? இப்படி 5000லேயும் 6000லேயும் பார்த்துட்ருக்க. நல்லா உனக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது 1,00,000 ரூபாயிலேயாச்சு நல்லதாக துணி எடுத்துருக்குறோம். ஏன் உன் அப்பா அதுக்கும் மேலேயுமே எடுத்திருப்பாரு. நீ சாதாரணமாக இவ்வளோ பார்த்துருக்க, நல்லா அதிக ரேட்டில் இருக்கிறத எடுனில்லா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நடேசன் மற்றவங்க எல்லாம் அவ்வளோதான் போச்சு, இன்றைக்கி துணி எடுத்த மாதிரி இந்த ஆளெல்லாம் யார் கூப்பிடாமலே இருந்திருக்கலாம், எல்லாம் இந்த சேரன் பண்ண வேலை அப்படின்னு நடேசன் புலம்பிகிட்ருக்காரு. ஒரு நாள் கட்டுறதுக்கு எதுக்குமா அவ்வளோ பணம் கொடுத்து எடுக்கணும், எனக்கு இந்த ரேஞ்சிலே புடவை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. நிலா அம்மா சொல்கிறதும் சரிதான்ப்பா, ஆனால் எங்கள் அளவுக்கு அவ்வளோலாம் எடுக்க முடியாது, நீ ஒரு 10,000த்தில் புடவை எடுத்துக்கோப்பா அப்படின்னு நம்ம சேரின்னு சொல்கிறாரு. ஆமாம் நிலா, அந்த அண்ணன் சொல்லிட்டார்ல, 10,000 ரூபாய் புடவையிலே ஏதாச்சும் ஒன்று எடு அப்படின்றாங்க. சோழன் அவ்வளோலாம் வேணாம், எனக்கு இந்த 5-6 போதும் அப்படின்றாங்க. நிலா இல்லை நிலா வா, நான் செலெக்ஷன் பண்ணுறேன்னு 10,000 ரூபாயில் ஒரு புடவை எடுத்து சோழன் செலெக்ஷன் பண்ணுறாரு. அதில் ஒரு 2-3 புடவை எடுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா பாருங்க நிலா அப்படின்னு நிலாவும் நிறைய புடவை பார்க்குறாங்க. பாருமா அப்படின்றாங்க. அதான் எல்லாத்தையும் நீங்களே பார்க்குறீங்களே, இதுக்கப்புறம் நான் எதுக்குடி அப்படின்றாங்க. பாருமா பாருங்கப்பா பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. பிடிச்சிருக்குமா நிலா, உனக்கு இன்னும் அதிக ரேட்டில் புடவை பிடிச்சிருந்தா கூட எடுத்துக்கோ, நான் பே பண்ணுறேம்மா, என் பொண்ணுடைய கல்யாணம் இது, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றாரு. இல்லை நிலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. சொல்கிறீங்களே தவிர எங்கள் பொண்ணுக்கு ஒரு புடவை கூட உங்களால் காசுலேயே வாங்கக்கூட முடியலையே, இதில் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி அவளை பார்த்துப்பீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய அம்மா சொல்லவும், தேனே எங்கே என்ன பேசிகிட்டு இருக்க, நிலாவோட விருப்பம் தான் எல்லாரோட விருப்பம்னு ஏற்கனவே சொல்லியாச்சுல, திரும்பவும் எதுக்கு குழப்பிக்கிட்டு விடு, நிலா எடுத்துக்கிட்டோம், அவளுக்கு பிடிச்சதவே. சரிம்மா நிலா, அப்புறம் வேறு என்னம்மா அப்படின்றாங்க. சோழனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறாங்க. சோழனுக்கும் நல்லதாக ஒரு காஸ்ட்லியாக பார்த்து ட்ரெஸ் எடுக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு எப்படியும் நாங்கள் தானே எடுக்கணும், நாங்களே எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அவருடைய அப்பா இருக்கட்டுங்க பரவாயில்லன்னு சேரன் சொல்லவும், இருக்கட்டும்ப்பா மாப்பிள்ளைக்கு எடுத்ததை நான் பில் பே பண்ணிடுறேன்னு அவருடைய அப்பா சொல்கிறாங்க. சோழன் அதான் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, விடுங்க அப்படின்னு நிலா சொல்லவும், சரி நிலா உன்னுடைய விருப்பம்னு அதுக்கப்புறமா ஜவுளி எடுத்துகிட்டு எல்லாரும் வீட்டுக்கு
வீட்டுக்கு வராங்க. சரிம்மா நிலா, இப்படியே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. அப்பா எப்படி அப்பா அப்படியே போனால் வாங்கப்பா அப்படின்றாங்க வீட்டுக்கு. இல்லைம்மா இருக்கட்டும், முக்கியமான வேலை இருக்குது, அண்ணனுக்கும் அண்ணிக்கும் சொல்லியாச்சு, அவங்களும் வந்துட்டுருக்காங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்றாங்க. ஓ, அண்ணனும் அண்ணியும் வராங்களா? சரிப்பா, அண்ணனும் அண்ணியும் பாப்பாவும் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சோழனுடைய வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஏண்டி நீ வந்து அண்ணனை பார்க்க மாட்டியா? உன் அண்ணன் அங்கே வரவானா? முக்கியமாக உன் அண்ணன் போய் அங்கெல்லாம் எப்படி வருவான் அப்படின்னு தேன்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி விடுங்க நிலா, அண்ணனும் அண்ணியும் வந்ததும் நீ சோழன் போய் பார்த்துட்டு வந்துடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. சரிண்ணே அப்படின்னு அவங்களும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இவங்களும் ஜவுளி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த துணியை மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு. நிலா, இந்த புடவை உண்மையிலே உனக்கு சூப்பராக இருக்கும், கல்யாண குளத்தில் இது கட்டிட்டு வந்து நீ நின்னா சூப்பராக இருக்கும் நிலா. அப்புறம் நிலா, நீ போட்டுக்கிறதுக்காக நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும், அதை போய் நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமா? உனக்கு பிடிச்சத இல்லைன்னா கூட காசு கொடுத்து கூட வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச நகை, கல் வச்சது, ஜிமிக்கி இதெல்லாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. தேவையில்லாமல் செலவு வேண்டான்னு நிலா சொல்கிறாங்க. இருக்கட்டும் நிலான்னு சோழன் அதையும் வாங்கி கொடுக்கறதுக்காக நானும் நிலாவும் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு நிலாவை கூப்பிட்டுட்டு சோழனும் அதுக்கப்புறம் நிலாவும் 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா நடேசன் வந்து துணிக்கடையில் நிலாவுடைய அப்பா நடந்துக்கிட்ட விதம் எதுவுமே சரியில்லையே, அவருடைய முகம் ஒரு மாதிரியாக இருக்குது, பேச்சு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன ஆனாலும் சரி நிலாவை என் வீட்டு மருமகளாக்காமல் நான் விட மாட்டேன், இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடந்தே தீரணும் அப்படின்னு நடேசன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து நிலாவுடைய அப்பா என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு, எல்லா தடைகளையும் தாண்டி நிலாவே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த கல்யாணம் நடக்க போகுது. சோழன் நிலாவை இந்த தடவை உறுதியாக கல்யாணம் பண்ணி தீருவாரா, நிலாவுடைய அப்பா நினைக்கிறத நடக்குமா, இல்லை சோழன் நினைக்கிறத நடக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.